காவல்துறைக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறந்த முறையில் பாதுகாப்பு அளித்த பரலட்சி காவல் நிலையத்தினுடைய காவல்துறை அதிகாரிகளுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. நல்ல கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. ஊராட்சி மன்ற தலைவர் செந்தில்நாதன் அவர்களும் கணக்கி புற்றுகோயிலுடைய சுவாமி அவர்களும் குழந்தைகளுக்கு பதக்கங்கள் பாராட்டு சான்றிதழ் அணிவித்து பாராட்டி பரிவட்டம் பெற்று வருகிறார்கள். தொடர்ச்சியாக பெற்றோர்கள், பொதுமக்கள், பார்வையாளர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்து கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சிலம்ப வஸ்தாவி முனியசாமி ஐயா அவர்கள் சிறந்த முறையில் இந்த குழந்தைகளுக்கு பயிற்சி அளித்து 6 மாத காலம் நிறைவு பெற்று இன்று நிறைவு விழா கிடையாது. இந்த பயிற்சி என்பது ஒரு தற்காப்பு பயிற்சி. இந்த பயிற்சியில் கலந்து கொண்ட அனைத்து குழந்தைகளுக்கும் பெரியோர்கள் பரிவட்டம் பெற்று பாராட்டு சான்றிதழ் வழங்கி அந்த குழந்தைகளை உற்சாகப்படுத்தி வருகிறார்கள். ஆங்காங்கே இருக்கக்கூடிய பெரியோர்கள், தாய்மார்கள் எல்லோரும் கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதுல போயிடுச்சா? அந்த இதுல காமிச்சிச்சோ? அப்படியா? தாங்கம்மா, எவ்வளோ நேரம் இது மாற்ற லேங்க்கு ஐடியா இருக்கு. சேர்ந்துருங்க. செட்டிவளத்தை சேர்ந்த தம்பி சிலம்பாட்டம் நல்ல முறையில் குறைத்து விட்டாப்புல. புத்துக்கோயில் சாமி மகள் நல்லபடியாக நல்ல சிறப்பாக நல்ல கொடுத்துருக்காருங்க. அடுத்த வருஷம் இதே மாதிரி அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அவர் ட்ரெஸ் நான் எடுத்து கொடுத்துட்றேன். ஓகே ஓகே.
நில்லுங்க பாப்பா. சிறந்த முறையில் சிலம்பமாடி இன்று அரங்கேற்றம் நடைபெறும் அனைத்து குழந்தைகளுக்கும் விழா கமிட்டியின் சார்பில் பரிவட்டம் கட்டி பாராட்டப்படுகிறது. எல்லா குழந்தைகளுக்கும் வரிசையா ஒருத்தவங்களா வர்றாங்க. கொஞ்சம் பெற்றோர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் என்னப்பா கைதட்ட மாட்டேங்கிறீங்க, சும்மா நிக்கிறீங்க, கப கப குபு குபு பாய்ஸ் ஒண்ணு செய்ய மாட்டேங்கல, கப கப குபு குபு பாய்ஸ் ஒண்ணு விசிலுக்கு யாரும் சாப்பிடலையா? எல்லோரும் கைதட்டி நல்லா உற்சாகப்படுத்துங்க. குழந்தைகளுக்கு பரிவட்டம் கட்டி பாராட்டு சான்றிதழ் கொடுத்து நினைவு பரிசுகளை வழங்கி வருகிறார்கள். எல்லோரும் நல்லா கைதட்டி குழந்தைகளை உற்சாகப்படுத்துமாறு விழா கமிட்டியின் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வரிசையாக ஒவ்வொரு குழந்தைகளும் பதக்கங்களையும் பாராட்டு சான்றிதழையும் பெற்றுக்கொள்ளுமாறு விழா கமிட்டியின் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சிலம்பு விளையாட்டு இன்று சிறந்த முறையில் இந்த நிகழ்ச்சியை உலகமெங்கும் கொண்டு சேர்ப்பதற்காக சிறந்த முறையில் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் ஆண்டவன் திரைப்பட புகழ், ஆண்டவன் திரைப்படத்தின் கதாநாயகன் ஆலடிவட்டி மகேஸ்வரன் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லோரும் இதுவரை தேவர் மீடியாவை பார்க்கவில்லை என்றால் இன்று முதல் தேவர் மீடியாவை யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் பேஜ் அனைத்து சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்து கண்டு களிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இவர்களுடன் டிஜிட்டல் விஷன், வாய்ஸ் ஆஃப் வில்லேஜ் போன்ற பல்வேறு யூடியூப் சேனல்களை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றார். உங்கள் கிராமங்களில் நடைபெறும் கோவில் திருவிழாக்கள், கும்பாபிஷேகங்கள், விளையாட்டு போட்டிகள், கலை நிகழ்ச்சிகளை சிறந்த முறையில் ஒளிப்பதிவு செய்து தரப்படும். உலகமெங்கும் உள்ளூர் கலை நிகழ்ச்சிகளை அறிந்திட தேவர் மீடியாவில் உங்கள் ஊர் செய்திகளையும் உங்கள் ஊர் கலை நிகழ்ச்சிகளையும் இந்த மக்களுக்கு தெரியப்படுத்த தேவர் மீடியாவில் ஒளிபரப்பப்படும். சிறந்த முறையில் ஒளிப்பதிவு செய்து வரும் ஆலடிப்பட்டி மகேஸ்வரன் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பெற்றோர் சார்பா சிலம்ப ஆசிரியர்களுக்கு பொன்னாடை போற்ற வேண்டும் என்றால் பொன்னாடை சிலம்ப ஆசிரியர் கோவிந்தன் முனீஸ்வரி அவர்களுக்கு பொன்னாடை போற்றலாம். பெற்றோர்கள் விழா மேடையில் வந்து சிலம்ப ஆசிரியர்களுக்கு பொன்னாடை போற்றணும் நினைச்சீங்கன்னா வந்து பொன்னாடை போடுங்கள். குழந்தைகளின் சார்பில்
தங்களுடைய பெற்றோர் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். எல்லோருமே அவங்க கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. தொடர்ச்சியாக சிலம்பம் என்பது ஒவ்வொரு கிராமத்திலும் எல்லா குழந்தைகளுமே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தற்காப்பு கலை. குறிப்பா பெண் குழந்தைகளை அதிக அளவுல கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா பெண்களுக்கான பாதுகாப்பு தற்காப்பு கலைகள் இன்னைக்கு உலக அளவில் மேலோங்கி இருக்கிறது. இந்த முத்து சிலம்ப கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் தலைமை ஆசான் முனிசாமி அவர்களுக்கும் சுரேஷ்குமார் அவர்களுக்கும் தினேஷ்குமார், முனீஸ்வரி, கோவிந்தன் ஆகியோருக்கு விழா கமிட்டியின் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. பொன்னாடை போற்றப்படுகிறது. நினைவு பரிசுகள் வழங்கப்படுகிறது. 6 மாத காலம் குழந்தைகளுக்கு தற்காப்பு பயிற்சி அளித்த முத்து சிலம்பப்பள்ளியினுடைய தலைமை ஆசான் முனியசாமி, சுரேஷ்குமார், தினேஷ்குமார், முனீஸ்வரி, கோவிந்தன் ஆகியோர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. மலர் மாலைகள் அணிவிக்கப்படுகிறது. அடுத்து சொல்லவா? நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. குழந்தைகளுடைய பெற்றோர்கள் சிலம்பு ஆசிரியருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்றால் விழா மேடைக்கு மரியாதை செய்யலாம் என விழா கமிட்டியின் சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சிலம்ப நிகழ்ச்சிக்கு சிறந்த முறையில் இசை அமைத்துக் கொண்டிருக்கும் CK சாமி ட்ரம் செட் குழுவினருக்கு நல்லாங்குளம் கிராமத்து மக்களின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சிறந்த நிகழ்ச்சிக்கு சிறந்த முறையில் லைட்டு, மைக் செட்டு சிறந்த முறையில் ஒளிப்பதிவு செய்த ஓம் வேலன் ஆடியோ சவுண்ட் சர்வீஸ் நல்லாங்குளம் உரிமையாளர் எம் வேலுசாமி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறந்த முறையில் ஒளிப்பதிவு செய்த ஓம் வேலா ஆடியோ சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் எம் வேலுசாமி அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை சிறந்த முறையில் ஏற்பாடு செய்த நல்லாங்குளம் கிராமத்தார்களுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் செந்தில்நாதன் அவர்களுக்கும் விழா கமிட்டியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைத்து குழந்தைகளுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் செந்தில்நாதன் அவர்கள் தலைமையிலும் புற்றுக்கோயில் சாமி அவர்கள் தலைமையிலும் பதக்கங்கள் அணிவித்து பரிவட்டம் கட்டப்படுகிறது. எல்லோரும் கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு விழா கமிட்டியின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம்.
இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த நிகழ்ச்சி முடிய போகுது. அதனால யாரும் வீட்டுக்கு போகாம கொஞ்ச நேரம் இருந்து எல்லாருக்கும் பரிவட்டம் கட்டுறத பார்த்துட்டு போலாம். யாரும் போக வேண்டாம். இறுதியாக தீப்பந்தம், தீ பொறிக்க சிலம்பம் சுத்த போறாங்க. அதோட நிகழ்ச்சி முடிய போகுது. அதனால கொஞ்சம் இருந்து எல்லாருமே பார்த்து இந்த குழந்தைகளுக்கு உற்சாகப்படுத்தி செல்லுமாறு விழா கமிட்டியின் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. யாரும் நிகழ்ச்சி இன்னும் முடியல, யாரும் போக வேண்டாம். தொடர்ச்சியாக ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பரிவட்டங்களை கட்டி பதக்கங்களை அணிவித்து உற்சாகப்படுத்தப்படுகிறது. பரிவட்டங்களை ஊராட்சி மன்ற தலைவர் செந்தில் நாதன் அவர்கள் கட்டி வருகின்றார். புற்றுக்கோயில் சுவாமி அவர்களும் சிலம்ப ஆசான் அவர்களும் பரிவட்டங்களை கட்டி குழந்தைகளை பாராட்டி வருகின்றார்கள். இன்னும் நிகழ்ச்சி நிறைவு செய்யவில்லை, இன்னும் இருக்கிறது. எல்லோரும் இருந்து தீப்பந்த சிலம்பை கண்டுகளித்து விட்டு செல்லுமாறு விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. யாரும் வீட்டுக்கு செல்ல வேண்டாம். விடிய விடிய சிலம்பு சுத்த போறதா கப கப குபு குபு பாய்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை நேரில் கண்டுகளிக்க முடியாதவர்கள் தேவர் மீடியாவில் லைவும் போட்டிருக்கு, யூடியூப்லையும் நாளைக்கு போடப்படும். தேவர் மீடியாவில் நீங்க தொடர்ச்சியா இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சி மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் எங்கு தேவர் சமுதாயம் சார்பில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேவர் மீடியாவை பாருங்கள். யூடியூப், ஃபேஸ்புக் ரெண்டிலுமே பார்க்கலாம். இந்த சிலம்ப நிகழ்ச்சியை சிறந்த முறையில் நடத்தி வரும் நல்லாங்குளம் கிராம மக்களுக்கும் நேதாஜி பாய்ஸுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
விழாவிற்கு தலைமை தாங்கியவர்களுக்கு சிறப்பு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. நினைவு சான்றிதழும் வழங்கப்படுகிறது.